உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் உலக நகர்வு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. அனைத்து உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு இருந்த வணக்கம். தொடர்ந்து உலக நகர்வு நிகழ்ச்சியில் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிலைமைகளை பார்ப்போம். அதற்கு முன்னதாக காலையில் நாங்கள் உரையாடிய வெள்ளை மாளிகை கொரஸ்பாண்டன்ஸ் ஊடகவியலாளர்களுக்கான இரா போஸ்ட் விருந்து தொடர்பாக அங்கே நடந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக தகவல்கள் வந்திருக்கின்றது. வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது இன்னும் தெளிவாக இல்லை. ஆனால் இருந்தாலும் ஆயுதம் தாங்கிய அந்த தனிநபர் அவருடைய நோக்கம் ஒரு வித்தியாசமாக கூறுகிறார்கள். அரசவர்கள் தான் இதை அவதானித்திருப்பார். அரசவர்களை கூறுங்கள், என்ன மேலதிக தகவல்கள் என்ன அறிந்தீர்கள்? இப்போது மேலதிகமாக அவரின் வீட்டை உடைத்து சோதனையிட்டிருக்கிறார்கள். பிறகு அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர் ஒரு மேனிஃபெஸ்டோ கொள்கை அறிக்கையை அனுப்பியிருக்கின்றார். 2 பக்கங்களான கொள்கை அறிக்கை. அந்த அறிக்கையில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார், தான் இதை திட்டமிட்டுத்தான் இதை செய்வதாகவும், அதாவது தனது நாட்டில் இப்படி பாலியல் குற்றவாளிகள், சின்ன பிள்ளைகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியவர்கள், ஊழல்வாதிகள், துரோகிகளை களையெடுப்பதற்கான தனது முயற்சியாகவும் என்று ஒரு 15-20 நிமிடங்களுக்கு முதல் தாக்குதலுக்கு முதல் அனுப்பிய போது அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் அருகில் இருந்த காவல்துறையை உடனடியாக தொடர்பு கொண்டதால் இந்த விடய உடனடியாகவே காவல்துறைக்கு தெரியப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. அவர் ஏற்கனவே அந்த விடுதியில் போய் தான் ஒரு விருந்தினராக அங்கு தங்கி இருந்திருக்கிறார். தங்கியிருந்து யாருக்கும் சந்தேகம் பெறாதபடிதான் அவர் அந்த விழா நடந்த அன்று அந்த படியால் இறங்கி வந்திருக்கிறார். உள்ளுக்கு போகும் போதுதான் கொஞ்சம் தடுமாறி விட்டார். தடுமாறிய போதுதான் அவர் தனது துப்பாக்கியை எடுத்து காவலரை நோக்கி சுட்டிருக்கிறார். அதற்கு பிறகு அவரை மடக்கி பிடித்து விட்டார்கள். அப்போ அவருடைய பின்புலத்தை பார்த்தால் அவர் ஒரு முதுமலை MSc ஹோல்டர், முதுமானி பட்டதாரி, பொறியியல் துறை. அது மட்டுமல்லாது அவருடைய ரெக்கார்டை பார்த்தால் எந்தவித குற்றமும் இதுவரையிலும் பதிவாகவில்லை. 31 வயதான அவர் ஒரு பொறியியலாளர். அது மட்டுமல்லாது அந்த வயதானவர்கள் பாவிக்கும் வீல் சேருக்கு ஒரு எமர்ஜென்சி பிரேக்கை அவர் தான் டிசைன் பண்ணது என்று சொல்லியும், பகுதி நேரமாக ஆசிரியராக பணியாற்றியவர் என்று சொல்லியும், அதற்காக அவருக்கு கடந்த ஆண்டு சிறந்த ஆசிரியருக்கான விருது கூட கிடைச்சது என்று சொல்லியும், அதனால அமெரிக்காவை பொறுத்தவரை அமெரிக்காவுடைய புலனாய்வுத்துறையோ அல்லது காவல்துறையோ அவரை ட்ரேஸ் பண்ணியிருக்க முடியாது. என்றால் அவர் மீது எந்த குற்றச்சாட்டுகளோ எந்த ஒரு இதுவுமே இல்லை என்று சொல்லியும், ஆனால் ஜனநாயக கட்சியில் தன்னை பதிவு செய்தவர் என்று சொல்லியும் நாங்கள் காலையில் பேசும்போது பார்த்திருந்தோம். அவர் கமலா ஹாரிஸின் கம்பெயினுக்கு கூட $25 டொனேட் பண்ணதுன்றதை இவர்கள் போட்டிருந்தார்கள். ஆனால் அவர் அந்த ட்ரம்பின் நிர்வாகத்தில் இருக்கின்ற பலரை குறிவைத்து தாக்குவதற்கு தான் வந்ததாகவும், ஆனால் அவருடைய பட்டியலில் கேஷ் பட்டேல் இந்த FBI தலைவர் இந்த பெயர் இல்லை என்றும் கூறப்படுகின்றது. ஆனால் அதே சமயம் கூறுகிறார்கள் என்று சொன்னால், இந்த ட்ரம்பின் நிர்வாகம், அதாவது அவருடைய பாதுகாப்பு வலயத்தை இலகுவாக அவர் இவ்வாறு உடைத்தார் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. என்னென்று சொன்னால், இவர் இந்த கலிபோர்னியாவில் நடந்த நோ கிங்ஸ் போராட்டத்திலும் கலந்து கொண்டவர் என்று சொல்லியும், ஆரம்பத்தில் சிலர் நினைத்தது போல இவர் ஒரு தற்செயலான நிலையற்ற நபர் அல்ல என்றும், இவர் ஒரு கொள்கை அறிக்கையை எழுதி ஆயுதங்கள் வாங்கி பயிற்சி பெற்று ஒரு அரசியல் குழுவில் சேர்ந்து போராட்டங்களில் கலந்து கொண்டு பின்னர் தனது நம்பிக்கைகளின்படி வன்முறையாக செயல்பட நாடு முழுவதும் சென்றவர் என்று சிலர் கூறுவதாக கூறப்படுகிறது. பயிற்சி பெற்ற ஒரு பொறியியலாளர் என்று சொல்லுவது மட்டுமல்லாது, இவரை பொறுத்தவரையில் இவர் ஏற்கனவே துப்பாக்கிகளை வாங்கி அதை சுடுவதற்கு பயிற்சியும் எடுத்தார். அமெரிக்காவில் உங்களுக்கு தெரியும், துப்பாக்கிகள் வாங்குறது பெரிய பிரச்சனை இல்லை. அதாவது அங்கு பயிற்சியும் எடுத்ததாக குடும்பத்தினர் கூறியிருக்கிறார்கள். ஆனால் குடும்பத்தினர் கூறியிருக்கிறார்கள் அந்த துப்பாக்கிகளை வைத்திருந்தது குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரியாது என்று சொல்லியும், இந்த
அந்த கோல் அலன் வந்து சுடுவதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்பு தன்னை நட்பான கூட்டாட்சி கொலையாளி என்று அழைத்துக் கொண்டு ட்ரம்புக்கு எதிரான ஒரு அறிக்கையை குடும்ப உறுப்பினர்களுக்கு அனுப்பியிருக்கிறாராகவும், அதாவது ட்ரம்பின் நிர்வாக அதிகாரிகளை அவர்களின் பதவி நிலைக்கேற்ப முன்னுரிமை அளித்து குறிவைத்துள்ளதாகவும் தனது அறிக்கையில் அவர் கூறியிருப்பதாக கூறப்படுகின்றது. அதே நேரம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்ப ஏப்ரல் 14 ஒரு ட்வீட் ஒன்றை வேற ஒருவர் போட்டிருக்கின்றார். அதில் வந்து ட்ரம்ப் தனது மேடையில் தன்னை படுகொலை செய்வதாக ஒரு நாடகம் அரங்கேற்றலாம் என்று ஏப்ரல் 14 யாரோ ஒருவர் போட்டிருக்கிறார். அதை 3.6 மில்லியன் மக்கள் பார்த்திருக்கிறார்கள். அப்ப இது இன்னும் பல மர்மங்களாகவே இருக்கின்றன. அது மட்டுமல்லாது இந்த கொலை தொடர்பாக நெத்தனியாவு கூறியிருக்கிறார், இது ஒரு தனக்கும் தனது மனைவிக்கும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்ததாகவும் அல்லது அதிர்ச்சியாக இருந்ததாகவும், வன்முறைகள் எங்கு நடந்தாலும் அதை அனுமதிக்க கூடாது என்றும், தனக்கு தான் வன்முறைக்கு எதிரான ஆள் என்றும் கூறியிருக்கிறார். அது எல்லா இடத்திலும் அவர் இந்த வன்முறை தொடர்பாக அவர் பேசியது எல்லா சமூக வலைத்தளங்களிலும் பல விவாதங்களை தோற்றுவிக்கின்றது. வன்முறையை பற்றி இவர் பேசலாமோ என்ற பிரச்சனை. அதே சமயம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போது வெள்ளை மாளிகை ஒன்றை யோசிக்கிறது. இனி வரும் காலத்தில் ட்ரம்பின் இந்த கூட்டங்களுக்கு அவர் செல்லும் போது அவருக்கு குண்டு துளைக்காத அங்கியை கொடுப்பது தொடர்பாக இப்போது பரிசீலிப்பதாக கூறப்படுகிறது. அண்மையில் உங்களுக்கு தெரியும், இந்த ரெசா பல்ஹவி என்றவர், அதாவது முன்னாள் ஈரான் அரசற்ற மகன், ஷாவின் மகன், அவர் அண்மையில் ஒரு ஊர்வலத்துக்கு போற போது அவர் மீது தக்காளி மற்றது முட்டைகள் எல்லாம் வீசப்பட்டன. அவரை பாதுகாப்பாக அழைத்து சென்றார்கள். பிறகு முந்த நாள் அவர் பேசும்போது அவரை ஒரு கண்ணாடி கூட்டுக்குள் வைத்துத்தான் பேச அழைத்திருந்தார். அமெரிக்காவையே கண்ணாடி கூட்டுக்குள்ள இருந்து பேசணும் என்றால் அவர் என்னென்று ஈரானை போய் ஆட்சி செய்வதென்றது கற்பனையே செய்ய முடியாத ஒன்றுதான். இப்ப அமெரிக்காவில் என்னென்றால், இப்ப 2 படங்களை போட்டிருக்கிறார்கள். ஒன்று ஈரான் தெருவில் வந்து ஈரான் அரசு தலைவர் பெசஸ்கியான் நடந்து பொதுமக்களுடன் போவதும் ஒரு காட்சியும், இங்கால எல்லாரும் ட்ரம்பையும் பிரதித்த அரச தலைவரையும் பாதுகாப்பாக படையினர் அழைத்து செல்லும் காட்சியையும், அதாவது 2 நாட்டிலும் எவ்வளவுக்கு சுதந்திரம், இந்த மக்களே கிட்டத்தட்ட எதிர்ப்பாக மாறியது ஒன்றாகத்தான் இதை இப்போது எல்லோரும் பார்க்கிறார்கள். துப்பாக்கியோடு சென்ற அவருடைய தகவல்கள் இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. விசாரணை நடத்திய பின்புதான் முடிவுக்கு வருவார்கள். இந்த விசாரணையினுடைய முடிவு வெளியில் வருமோ இல்லையோ தெரியவில்லை. என்றால் நாங்கள் ஏற்கனவே காலையில் பேசியிருந்தோம், நடந்த சம்பவங்களுடைய விசாரணைகள் ஒரு தெளிவாக வெளியில் வருவதில்லை. அவ்வாறு நிலைமைதான் இருக்கின்றது. அதற்கு வேறு காரணங்கள் இருக்கலாம். இன்னும் சில நாட்களில் இன்னும் வேறு தகவல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்பொழுது வரப்பொழுது நாங்கள் நண்பர்களுக்கு எடுத்து வருவோம் என்று கூறிக்கொண்டு, சரி, தொடர்ந்து இந்த போர் நிலைமைகளை பார்த்தால், பேச்சுவார்த்தை என்று சொன்னால், நாங்கள் காலையில் பேசியிருந்தோம், ஈரானுடைய வெளிவார அமைச்சர் அப்பாஸ் ஆக்சி அவர்கள் இஸ்லாமாபாத்திலிருந்து ஓமான் சென்ற விடயத்தை நீங்க கூறினீர்கள். அங்கிருந்து அவர் சவுதி, பிரான்ஸ் மற்றும் துருக்கி போன்ற நாடுகளுடைய அமைச்சர்களுடன் தொலைபேசியில் உரையாடியதாகவும், ஒரு ராஜதந்திர நடவடிக்கைக்காக அவருடைய அந்த உரையாடல் இருந்தது என்று சொல்லி கூறுகிறார்கள். இதே நேரத்தில் அந்த பயணத்தை முடித்து அவர் மீண்டும் இஸ்லாமாபாத்துக்கு திரும்பி இருப்பதாக கூறப்படுகிறது. இவருடைய இந்த பயணம், இந்த நகர்வுகள் தொடர்பாக நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள் என்று கூறுவீர்களா? இந்த பேச்சுவார்த்தை ஒரு மந்த நிலையில் இருப்பதாக பார்த்தாலும், இன்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூட கூறியிருக்கின்றார், பேச்சுவார்த்தையில் இது தேவை என்று சொன்னால் ஈரானியர்கள் தங்களுக்கு அழைப்பார்கள் என்று கூறியிருக்கின்றார். ஆனால் அதற்கு அப்பால் வந்து பின்புலத்தில் மிகப்பெரிய நகர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ரூபியோ வந்து அமெரிக்காவின் வெளிவார செயலாளர் வந்து யுஏஇ வெளிவார செயலாளருடன் தொலைபேசியில் பேசியிருக்கின்றார் இருதரப்பு உடன்பாடுகள் தொடர்பாக. அதே நேரம் பிரான்சின் வெளிவார செயலாளர் ஈரான் வெளிவார அமைச்சருடன் பேசியிருக்கின்றார். அதே நேரம் எகிப்தின் வெளிவார அமைச்சர் கட்டார் மற்றும் ஈரான் வெளிவார அமைச்சருடன் பேசியிருக்கிறார்கள். அதே நேரம் சவுதி அரேபியான் டிப்ளமேட் ஈரான் டிப்ளமேட்டுடன் பேசியிருக்கிறார்கள். அதே நேரம் பூட்டினை வந்து அரக்சி வந்து அங்கு ரஷ்யா செல்லும் போது பூட்டினையும் சந்திப்பார் என்று இப்போது கூறப்படுகின்றது.
இதனிடையே பாகிஸ்தான் ஊடாக ஈரான் வந்து தனது கோரிக்கை மனு ஒன்றை தனது எது ரெட் லைன் என்று சொல்லி அதை அமெரிக்காவுக்கு அனுப்பி இருப்பதாகவும் இப்போது தகவல்கள் வந்திருக்கின்றன. எனவேதான் ரஷ்யாவுக்கு அவர்கள் செல்கிறார்கள் என்றால் ரஷ்யாவுக்கு தங்கள் கோரிக்கை தொடர்பாக ரஷ்யாவுக்கு தெரிவிப்பதற்காகத்தான் அவர் ரஷ்யாவுக்கு செல்கிறார். போர் ஒன்று ஏற்பட்டாலும் அது ரஷ்யாவின் உதவி அவர்களுக்கு நிச்சயமாக தேவை. அடுத்தது மூலோபாய உடன்பாட்டின் அடிப்படையில் ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த கூட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் எல்லாவற்றையும் ரஷ்யாவுடன் கலந்து ஆலோசிப்பதற்காக போவதாக கூறப்படுகிறது. ஈரான் வெளிவார அமைச்சருக்கும் கத்தார் பிரதமர் மற்றும் வெளிவார அமைச்சர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானியாவுடன் தொலைபேசியில் உரையாடிய போது சமீபத்திய பிராந்திய நிகழ்வுகள் மற்றும் நடைபெற்று வரும் ராஜதந்திர முறைகள் குறித்து இருவரும் விவாதித்ததாகவும் இந்த உரையாடலின் போது ஈரான் அமைச்சர் பிராந்தியத்தின் தற்போதைய சூழ்நிலை, பல்வேறு அம்சங்கள் குறிப்பாக போர் நிறுத்தம் மற்றும் அதன் நிலைப்பாடு தொடர்பாக நிகழ்வுகளை விவரித்து போரை முடிவுக்கு கொண்டு வரவும் பதட்டங்களை குறைக்கவும் ஈரான் எடுத்துள்ள சமீபத்திய முன்னெடுப்புகள் மற்றும் ராஜதந்திர முயற்சிகள் குறித்து தனது கத்தார் சஹாவுக்கு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. திரும்பவும் அவர் பாகிஸ்தானுக்கு தான் வந்திருக்கிறார் என்று சொன்னால் பாகிஸ்தான் விமானத்தில் தான் அவர் கட்டாருக்கு போயிருந்தார். ஏனென்று சொன்னால் ஓமானுக்கு சென்றிருந்தார். மன்னிக்கவும், ஏனென்று சொன்னால் கட்டாருடன் தொலைபேசி தான் பேசியிருந்தார். ஓமானுக்கு செல்லும் போது அவர் பாகிஸ்தான் விமானத்தை பயன்படுத்தியிருந்தார். ஏனென்று சொன்னால் ஓமான் வளைகுடாவில் அமெரிக்கா கடற்படையினர் நிற்பதால் ஈரான் விமானம் சில சமயங்களில் குறிவைக்கப்படலாம் என்பதற்காக பாகிஸ்தானின் விமானத்தில் சென்றிருந்தார். எனவே திரும்பி பாகிஸ்தானுக்கு வந்து இனி அங்கிருந்து ரஷ்யாவுக்கு செல்வதாக கூறப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக காலையில் பார்க்கும் பொழுது கூறியிருந்தோம், புதிதாக ஒன்றை முன்மொழிந்திருக்கின்றது போல் தெரிகின்றது. இதில் ஏதாவது வித்தியாசம் இருக்கின்றதா? உங்களுக்கு தெரியும், 10 அம்ச கோரிக்கைகள் முன்வைத்ததற்கும் இதற்கும் வித்தியாசம் இருக்கின்றதா? அது தொடர்பாக அந்த கோரிக்கைகள் அனுப்பப்பட்டதை முதலும் உங்களுக்கு தெரியும், ட்ரம்ப் கூறியிருந்தார், ஈரான் எங்களுக்கு ஒரு கோரிக்கை அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லி. அவர் கூறியது சரிதான். இப்போது பார்க்க போனால் அனுப்பி இருக்கிறார்கள். ஆனால் அதில் ஈரான் எந்த விதமான விட்டுக் கொடுப்பும் இல்லை. தங்கள் நிலைப்பாடு இதுதான். தங்கள் அதாவது அதிகபட்சம் என்ன, குறைந்தபட்சம் என்ன. ஆனால் இந்த அணு ஆயுத நிலைப்பாடு மற்றது இந்த 10 அம்ச கோரிக்கையின் அடிப்படையில் தான் அடுத்த பேச்சுக்கள் இடம்பெறலாம் என்று கூறியிருக்கிறார். ஆனால் அதில் என்ன இருக்கிறது என்று யாரும் சொல்லவில்லை. ஆனால் இன்று ட்ரம்ப் ஒரு ஊடகத்துக்கு தொலைக்காட்சிக்கு பேட்டியளிக்கும் போது கூறியிருக்கின்றார், the great respect for the field marshal, பாகிஸ்தான் ஃபீல்ட் மார்ஷலுக்கு தான் மிகவும் ஒரு மரியாதை செலுத்துவதாகவும் பாகிஸ்தான் பிரதமரை தான் மிகவும் மதிப்பதாகவும் பாகிஸ்தான் ஒரு மிகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு என்று ஒன்று பேசியிருக்கிறார். அதே சமயம் பேசிக்கின்றார், பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு நடந்த சண்டையில் 11 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு திருப்பி சொல்லியிருக்கிறார். அதையும் சொல்லி இதையும் சொல்லியிருக்கிறார். என்னும்போது பாகிஸ்தானிடம் இருந்து அவருக்கு அவர் போர் நிறுத்தத்தை தொடர்வதற்கு ஒரு சாதகமான பதில் போயிருக்கிறது போலதான் கிடக்கிறது அவற்றை பதிலை பார்க்கும்போது. ஆனால் இதை இரகசியமாக இருப்பதால் இதை யாருக்கும் சொல்லவில்லை போலதான் தெரிகிறது. பாகிஸ்தானும் அதை அனுப்பிவிட்டது. எந்த ஒரு தரப்பும் வெளியிடவில்லை. எனவேதான் ரஷ்யாவுக்கு போறார், ரஷ்யாவுக்கு நேரடியாக சொல்வார்கள். சில சமயங்களில் இனி நாளை அல்லது நாளை மறுதினம் வந்து ஊடகங்கள் மெதுவாக இவற்றை உள்ளக தகவல்கள் மூலம் சில சமயங்களில் வெளிக்கொண்டு வரலாம். சரி, இந்த போர் தொடர்பான நிலைமைகளை நாங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்னதாக இன்னும் ஒரு தகவல் ஒன்று நான் காலையில் உங்களோடு உரையாட வேண்டும் என்று இருந்தேன். ஆனால் நேரம் போதாமையினால் உங்களோடு உரையாட முடியவில்லை. அமெரிக்காவிலிருந்து ஒரு லெப்டினன்ட் கர்னல் ஆண்டனி அக்லான் என்பவர் கூறியிருக்கின்றார், அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை பாவிக்கலாம் என்று அவர் கூறியிருந்தார். அதாவது ஒரு தந்திரோபாய அணு ஆயுதத்தை பயன்படுத்துவது போல் அந்த அவருடைய கருத்து அமைந்திருக்கின்றது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். என்ன கூறியிருக்கின்றார்?
அவர் அண்மையில் ஒரு ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணலில் லெப்டினன்ட் கேர்னல் ஆண்டனி அக்லர் அதாவது சிறப்பு நடவடிக்கைக்கான கூட்டுப்படை தலைமையகத்தின், அதாவது அமெரிக்காவின் கூட்டுப்படை தலைமையகத்தின் ஜெனரல் டான் கெய்னுடன் தான் தினமும் பணியாற்றியதாக கூறியிருக்கின்றார். அவருடன் பணியாற்றியதாகவும் முடிவுகளை எடுப்பதில் தாங்களும் பங்கு பற்றியதாகவும் கூறியிருக்கின்றார். இந்த ஈரான் தொடர்பான சண்டையின் போது முதலில் அவர் கெய்ன் இதை மறுத்துத்தான் கூறியிருந்ததாகவும், ஆனால் பின்னர் அந்த 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 நடவடிக்கையில் அவர் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லியும், ஈரானை சரணடைய செய்வதில் ஒரு வழக்கமான நடவடிக்கை எல்லாம் தோல்வியடைந்து வருவதாகவும், இப்போது நினைத்து பார்க்க முடியாத ஒன்று முடிவெடுக்கும் படிநிலைகளில் முன்னேறி வருகிறது என்று சொல்லுகிறார். அதாவது இந்த எல்லா நடவடிக்கையும் தோல்வியடைந்து வருவதால் நாங்களே எதிர்பார்க்காத ஒன்றை நோக்கித்தான் எல்லோரும் போய்கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார். அது என்னென்று சொன்னால், இந்த அணு ஆயுத தாக்குதல் இப்போது உண்மையான தேர்வாக இருக்கிறது என்றும் அந்தோனி கூறியிருக்கின்றார். அதே நேரம் அமெரிக்காவுக்கோ அல்லது நிர்வாகத்துக்கோ நிலைமையை சமாளிக்க முடியாதாக மாறும் போது அந்த தேர்வு முடிவெடுக்கும் சங்கிலியில், அதாவது அந்த செயின்ல அது முன்னேறி கொண்டு வருவதாகவும் மிகவும் சாத்தியமான ஒரு தேர்வாகவும் இப்போது மாறி வருவதாகவும் கூறியிருக்கின்றார். அதாவது ஹாமூஸ் நீரிணை மூடப்பட்டது, ஈரான் தலைமை பீடத்தை அளித்திருந்தார்கள், ஈரான் இராணுவ திறனை அளித்திருந்தார்கள். ஆனால் ஈரான் இன்னும் சரணடையவில்லை. தீர்வு காணப்படாமல் மோதல் நீடிப்பதால் அழுத்தம் அதிகரித்து வரும் நிலையில் குறைந்த ஆற்றல் கொண்ட தந்திரோபாய அணு ஆயுத தாக்குதல், அதாவது டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அந்த பெரியாசாக இல்லாமல் சிறிய அணு ஆயுத தேர்வு ஏற்கனவே உயர் மட்டங்களில் பரிசீலனையில் இருக்கலாம் என்றும், அத்தகைய தாக்குதல் டிரம்பின் விருப்பங்களின் பட்டியலிலும் இருக்கிறது என்றும் தான் நம்புவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் அதன் சாத்தியக்கூறுகள் அதிகரித்து வருவதாக லெப்டினன்ட் கர்னல் ஆண்டனி தெரிவித்திருக்கிறார். இது சாத்தியம் என்று நான் நினைப்பது மட்டுமல்லாமல் அமெரிக்க ஜனாதிபதிக்காக கூட்டுப்படை தளம் தயாரித்துள்ள விருப்ப பட்டியலில் இந்த அணு ஆயுத திட்டமும் உறுதியாக இருப்பதாக தான் நம்புவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். அதாவது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு தவறான நகர்வு, அதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இந்த தந்திரோபாய அணு ஆயுத தாக்குதலில் முடியக்கூடும். மேலும் அதன் நிகழ்தகவு ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது என்றும் அவர் ஆண்டனி கூறியிருக்கிறார். இதேத்தில் டாக்டர் ட்ரம்ப் அவர்கள் என்று கூறியிருக்கின்றார், இரு நாடுகளுக்கு இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் பேச்சுவார்த்தை நடத்த விரும்பினால் ஈரான் அமெரிக்காவுடன் எந்த நேரமும் தொடர்பு கொள்ளலாம் என்று கூட அவர் கூறியிருக்கின்றார். அவர்களுடைய அந்த தொனியில் மாற்றங்கள் காணப்படுகிறது. நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறு இந்த மாற்றங்கள் வருகின்றன என்று. இனி தொடர்ந்து நாங்கள் இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற சில நாடுகளில் உங்களுக்கு தெரியும், முன்னர் நீங்கள் கூறினீர்கள் 11 நாடுகளில் எரியும் சம்பவங்கள் நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். UK ஏர்பேஸிலும் கூட ஒரு தீ பற்றி எரிவது போல் தெரிகின்றது ஒரு குறிப்பிட்ட இடத்தில். அது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? பிரித்தானியாவில் இருக்கின்ற வான்படை தளம், அந்த வான்படை தளத்தில் இருக்கின்ற B-52 ரக விமானங்கள் தான் ஈரான் சண்டையின் போது இங்கிருந்து அந்த விமானங்களை தான் கொண்டு சென்றிருந்தார்கள். அது மிகப்பெரிய தளம். அந்த தளத்தில் என்று திடீரென்று தீப்பற்றி எரிந்ததாகவும் பெருமளவான தீயணைப்பு படையினர் அந்த இடத்தை சூழ்ந்திருப்பதையும் காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் தீக்கான விவரமோ அல்லது தீயினால் என்ன சேதமடைந்தது என்ற தொடர்பான எந்த தகவல்களும் இல்லை. அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த அட்லாண்டா பகுதியில் அமெரிக்காவில் KC-135 என்ற இந்த எரிபொருள் நிரப்பும் டேங்கர் விமானம் ஒன்று ரன்வேயில் அது மேலெழும்ப முற்பட்ட போது ஒரு இயந்திரம் வெடிச்சு சிதறியதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதற்கான காரணமும் தெரியவில்லை. அதே சமயம் அமெரிக்காவின் டெக்சஸ் பகுதியில் கேஸ் பைப்லைன் ஒன்று வெடித்து மிகப்பெரிய ஒரு தீ அனர்த்தத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது. தீ எரித்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு அனர்த்தத்தை உலக நாடுகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இப்போது இந்த இவ்வாறான படைத்துறை ரீதியாகவும் சரி, எரிபொருள் சம்பந்தமான பகுதிகளிலும் சரி, தொடர்ச்சியாக விபத்துக்கள் ஏற்பட்டு கொண்டு வருவது ஒரு சந்தேகத்தை தான் தோற்றுவித்துக் கொண்டிருக்கிறது. மர்மமான சம்பவங்களாகத்தான் பார்க்கப்படுகின்றது. சரி, நாங்கள் நிகழ்ச்சி கொண்டு வருவதற்கு முன்னதாக நிறைவாக UAE
போர் நடந்து கொண்டிருந்த பொழுது அரசோகளே ஈரான் தாக்கிய மத்திய கிழக்கு நாடுகளில் UAE அதிகமான அடி வாங்கிய நாடு என்று சொல்லலாம். ஏனென்றால் ஈரானில் நடந்த புரட்சிக்கு அங்கிருந்து பலர் போனார்கள், அந்த புரட்சியில் ஈடுபட்டார்கள், அல்லது தகவல்கள் பரிமாறப்பட்ட என்ற விடயங்கள் எல்லாம் நீங்கள் கூறினீர்கள். ஏற்கனவே அது ஈரானுக்கு தெரியும். இது உறுதிப்படுத்தும் வகையில் இந்த போர் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது UAE இஸ்ரேலுக்கு சில உதவிகளை வழங்கி இருக்கிறது. அதாவது ஈரான் சரியாக கணித்துத்தான் அந்த தாக்குதல்களை அவர்கள் மீது அதிகமாக நடத்தி இருக்கிறார்கள். என்ன விதமான உதவியை இஸ்ரேலுக்கு இந்த போர் நடந்து கொண்டிருந்த பொழுது UAE வழங்கியது? போர் நடந்த போது இந்த எல்லோரும் எதிர்பார்த்ததை விட UAE போரின் போது கூட இஸ்ரேலுக்கு பெருமளவான ஆயுதங்களை அனுப்பியதாகும். அதாவது தாங்கள் ஈரான் மீது தாக்குதல் நடத்த முடியாது, எனவே தங்களிடம் இருந்த ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு உதவியாக அனுப்பியதாகவும், அதில் 7 C-17 ஹெர்குல்ஸ் குளோப் மாஸ்டர் ரக விமானத்தில் நெவேட்டிம் வான்படை தளத்தில் இந்த விமானங்கள் போன தீயதி, எங்கிருந்து போனது, எங்கிருந்து இறங்கினது என்ற எல்லாத்தையும் அந்த ஏர் டிராபிக் ரடார் என்ற படங்கள் தகவல் மூலம் இப்போது வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போல 2 IL-76 ரக பெரிய ராட்சத சரக்கு விமானங்கள், இந்த இரண்டும் C-17 குளோப் மாஸ்டர் விமானமாக இருக்கலாம், IL-76 ரக விமானமாக இருக்கலாம். இரண்டும் ராட்சத சரக்கு இராணுவ சரக்கு விமானங்கள். அவற்றில் ஆயுதங்களை பெருமளவானவற்றை UAE இஸ்ரேலுக்கு அனுப்பியிருக்கின்றது. அதே சமயம் UAEக்கு இஸ்ரேல் அயன் டோமையும் மற்றது இஸ்ரேலிய படையினரையும் அனுப்பி இருக்கிறார்கள் இரகசியமாக. அப்ப UAEயில் அயன்டோமை இஸ்ரேலிய படையினர் வெற்றி இயக்கியதையும் இப்போது இந்த ஊடகங்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கின்றன. UAE கிட்டத்தட்ட 6 வருடங்களுக்கு முதல் இஸ்ரேலுடன் ஒரு உடன்படிக்கை ஒன்றை மேற்கொண்டிருந்தது. அதன் அடிப்படையில் UAE இஸ்ரேலுடன் இரகசியமாக இணைந்து இயங்குவது இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது. தாங்கள் போரில் பங்கு பெற்ற முடியாது என்பதால் தங்களிடம் இருந்த ஆயுதங்களை இஸ்ரேலின் ஆயுத பற்றாக்குறையை தீர்ப்பதற்கு UAE கொடுத்திருக்கிறது என்று இப்போது வெளிவந்திருக்கின்றன. அது மட்டுமல்லாது இஸ்ரேலிய படையினர் கூட அங்கிருந்து தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. அதே சமயம் இந்த ஆர்க் டெக்னிகா என்ற ஒரு நிறுவனம் இப்போது அந்த சீனாவின் சேட்டலைட் இமேஜ்களை பார்த்து, இப்ப பிளானட்டரி லேப் என்று சொல்றது அது உலகிலேயே மிகப்பெரிய சேட்டலைட் நிறுவனம். அந்த நிறுவனம் தனது சேட்டலைட் படங்களை வெளியிடுவதை இடையில் மார்ச் 6ஆம் தேதியுடன் நிறுத்தி இருந்தது என்றால் அமெரிக்கா கேட்டுக்கொண்டதற்கு அவர்கள் நிறுத்திவிட்டார்கள். ஆனால் இப்போது இந்த போர் நிறுத்தத்துக்கு பலரும் அந்த படங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் ரேடியஸ், ஈரானிலிருந்து 300 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இருக்கின்ற அமெரிக்காவின் அத்தனை தளங்களும் கடுமையாக சேதமடைந்ததை இப்போது அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். 300 கிலோமீட்டருக்கு அங்கால இருந்த தளங்களையும் ஈரான் தாக்க முற்பட்டு இருந்ததாகவும் அந்த தகவல்கள் குறிக்கின்றன. அப்ப NBC செய்தி நிறுவனம் இது தொடர்பாக தெரிவிக்கும் போது தெரிவித்திருக்கிறது, நாங்கள் நினைத்ததை விட சேதம் கூட, இப்ப இவர்கள் வெளியில் சொன்னதை விட இப்போது பார்க்கும் போது சேதம் மிக மிக அதிகம் என்றும், இந்த சேதங்களை திருப்பி கட்டுவதற்கு பல பில்லியன் டாலர்கள் இருக்கும் என்றும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் நீங்கள் ஒன்றை பார்க்கலாம், இப்போது ஈரான் விமானங்கள் சவுதி அரேபியாவுக்கு போயிருக்கின்றன. இப்ப நான் முதல் கூறியதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒன்று விளங்கும். ஈரான் டிப்ளமேட் சவுதியின் டிப்ளமேட்டும் கதைக்கிறார்கள். அப்பாஸ் அரக்சியுடன் பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் கதைக்கிறார். எகிப்தின் பிரதமர் அப்பாஸோட கதைக்கிறார். கட்டார் பிரதமர் அப்பாஸோட கதைக்கிறார். ஓமான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸோட கதைக்கிறார், அரக்சியோட. அப்ப ஈரானோட பேசுபவர்களின் எண்ணிக்கையும் உறவுகளை வளர்ப்பதற்கும் இப்போது இந்த வளைகுடா நாடுகள் மிக மிக ஆர்வமாக இருப்பதை இந்த 300 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இடம்பெற்ற சேதங்கள் அதுகள் எல்லாம் மெல்ல மெல்ல உறுதிப்படுத்துகின்றன என்றால் அவர்களுக்கு ஒன்று தெரிகிறது. இனிவரும் காலத்து தங்கள் இந்த அந்த பிராந்தியத்தின், இப்ப எல்லோரும் கதைக்கும் போது ஒன்றை தான் பேசுகிறார்கள், அந்த பிராந்தியத்தின் உறுதித்தன்மை தொடர்பாகத்தான் பேசுகிறார்கள். அப்ப இந்த பிராந்தியத்தின் உறுதித்தன்மை என்று சொல்லும்
போது ஈரான் உறுதித்தன்மையாக இருக்க வேண்டும் என்று இப்போது அவர்கள் யோசிக்கிறார்கள். ஒழுங்கில் ஒரு மாற்றம் வந்திருக்கின்றது. அந்த மாற்றம் ஒரு உறுதித்தன்மையை ஏற்படுத்தும் நான் நினைக்கிறேன் போர் முடிந்த பின்பு. சரி அரசர்களே, நாங்கள் கடந்த 58 நாட்களாக காலையும் மாலையும் இந்த போர் தொடர்பான செய்திகளை கொண்டு வந்திருந்தோம். இப்பொழுது போர் நிறுத்தம் வந்திருக்கிறது, பேச்சுவார்த்தை மந்த நிலை அடைந்திருக்கிறது. நிறைய தகவல்கள் இல்லை, ஆனால் நாங்கள் தொடர்ந்தும் காலையும் மாலையும் உலக நார்வல் நிகழ்ச்சியை நடத்துவதில் நிறைய தகவல்களை நாங்கள் கொண்டு வர முடியாது. எனவே இனிவரும் காலங்களில் ஒரு நேரமாக ஒரு நாளைக்கு ஒரு உலக நார்வல் நிகழ்ச்சியை மட்டும் கொண்டு வரலாம் என்று யோசிக்கின்றோம். நேர்களும் அதை கூறலாம் என்ன மாதிரி என்று. என்றால் உண்மையாக நீங்களும் காலையில் வேலைக்கு போகணும், நானும் காலையில் வேலைக்கு போக வேண்டும். வேலை முடிந்து வந்த பின்பு மீண்டும் ஒரு முறை செய்வது என்பது மிகவும் கடினமான ஒரு விடயம்தான். முடிந்தால் ஏதாவது மேலதிக தகவல் வந்து இந்த போர் மீண்டும் ஆரம்பித்தால் அல்லது பேச்சுவார்த்தையில் நிறைய தகவல்கள் வந்து கொண்டிருந்தால் நாங்கள் முடிந்த அளவு 2 தரம் நிகழ்ச்சியை கொண்டு வரலாம் என்று நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால் தகவல் இப்போது அந்த ஒரு மந்த நிலையை ஏற்படுத்தி இருப்பதால் நாங்கள் ஒரு நேரமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேட்டை கொடுக்கலாம். ஆனால் நேயர்கள் நீங்கள் இதுல இருக்க கருத்தை போடுங்கள், உங்களுக்கு நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள் என்று. ஆனால் இப்ப அவசரமா எது விருப்ப போரோ அல்லது மிக முக்கிய நிகழ்வுகள் என்று சொன்னால் நாங்கள் 2 நேரமும் கட்டாயம் அதை அப்டேட்டுக்கு தருவோம். அதுவரையிலும் நாங்கள் உங்களோட கருத்தையும் கேட்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த நாள் நடக்கிற அப்டேட்டை கொடுத்து எங்களுக்கு பிரச்சனை. அன்று இப்படித்தான் ஒரு முடிவெடுத்து அப்பாடா போர் முடிவுக்கு வந்த என்று பெருமூச்சு விட்டேன். ஆனால் அது பெரிய பாரதூரமான விளைவாகிவிட்டது. எனவே நான் பெரிய மூச்சு விடப் போவதில்லை. நாங்கள் ஏற்கனவே கூறியது போல் நாளை முதல் ஒவ்வொரு நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் கொண்டு வருவோம். தேவை இருந்தால் நாங்கள் அதை 2ஆக மாற்றுவோம் என்று கூறிக்கொண்டு நன்றி அரசுகளை தொடர்ந்து தகவல்களை எடுத்து வந்து தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.